தசம பாகத்துல இஸ்ரவேலர்கள் எப்படி பயபக்தியா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்தார் என்று அறிந்து கொள்ளப் போகிறோம். அதே போல நம்மளும் தசம பாக காரியத்தில் பயபக்தியோடு கூட இருக்கணும். உபாகமம் 26வது அதிகாரம் 14வது வசனம். நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்துக்கு அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் தசம பாகத்தை எடுத்துட்டு போய் ஆலயத்துல செலுத்தணும். இதுதான் இஸ்ரவேலர்களுடைய வழிமுறை. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒவ்வொரு மாதமும் நம்மளோட சேலரி வந்தோன்னா அந்த தசம பாகத்தை எடுத்து ஆண்டவருக்கு என்று வைத்து விடுகிறோம். அந்நாட்டில் 3 இயர்ஸ் அவங்க அதை எடுத்து ஆண்டவருக்கு என்று வைத்ததை பத்திரப்படுத்துறோம். எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அதை யூஸ் பண்ணாம, இந்த வசனத்தை சொல்லப்பட்ட போல எந்த சூழ்நிலை வந்தாலும், கடினமான சூழ்நிலை வந்தாலும் அதை யூஸ் பண்ணாம ஆண்டவருக்குன்னு வச்சாங்க. அது எதை வெளிப்படுத்தினா ஆண்டவருக்கு பயபக்தியோட ஆண்டவர் என்ன நடத்துவார். இந்த துக்கத்துக்கு, இந்த சூழ்நிலை, இந்த கடுமையான சூழ்நிலைக்கு எனக்கு பொருளாதார தேவை இருக்கு, ஆனா நான் என் தசம்பாகத்தை எடுக்க மாட்டேன், ஆண்டவருக்கு நான் கொடுத்தது, ஆண்டவர் இந்த குறைவை சந்திப்பார் என்ற விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த கட்டளையும் மீறக்கூடாது என்கின்ற பயபக்தி. இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளாக நம்மிடத்திலும் இந்த 2 காரியம் இருக்கணும். ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார், நான் தசம்பாகத்தின் காரியத்துல ₹1 அதை எடுக்க மாட்டேன் அப்படின்ற விசுவாசம் இருக்கணும். 2வது காரியம், அதை நான் கரெக்டா எடுத்து ஆண்டு கொடுத்துறேன். அது எவ்வளவு சேலரி எனக்கு இன்க்ரீஸ் ஆனாலும் மனப்பூர்வமாய் நான் அதை ஆண்டவருக்கு கொடுப்பேன். லட்சங்கள்ல நான் சம்பாதிச்சாலும் அதில் 10ல் 1 பங்கை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயபக்தியும் நம்ம இடத்துல இருக்கும். மனப்பூர்வமாய் கொடுக்கிற இருதயமும் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமீன்.